ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பகவதி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறீங்கன்னா, புரட்டாசி முதல் சனிக்கிழமை காலம்பரையே வந்து குக்கிங் ரெடி ஆகுது. ஏன்னா வந்து படையல் போடணும் இல்லைங்களா பெருமாளுக்கு. அதனால வந்து குக்கிங் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்பவே பக்தியாக இந்த குக்கிங் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. முதல்ல நமக்கு வந்து என்னென்னா, ஒரு காஃபி குடிச்சிட்டா வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும், நம்ம எல்லாருக்குமே ஃபீல் ஆகும். ஸோ அதனால் முதல்ல நான் பாலை வந்து அடுப்பில் வச்சாச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை வந்து வேக போட்டுடுறோம். ஸோ அது வந்து பெருமாளுக்கு எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா, கொண்டக்கடலை, அதுக்கு அடுத்தது வந்து பொங்கல், வெண்பொங்கல் பண்ணுவோம். வெண்பொங்கல்னால் இனிப்பில் சர்க்கரை போட்டு வெண்பொங்கல். அதுக்கு அடுத்தது வடை. இது வந்து ரொம்பவே முக்கியமானது. நாங்கள் வந்து பாரம்பரியமாக இது தான் வந்து நாங்கள் கடைப்பிடிச்சிட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து இது தான் வந்து நாங்கள் சமைக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ படையல்னால் எல்லாமே சாம்பார், கூட்டு, பொரியல் அண்ட் ரசம் எல்லாமே இருக்கும். வடை, பாயசம், சுண்டல், பொங்கல் மெயினாக. ஸோ அது வந்து பாலும் காசியாச்சு. ஸோ முதல்ல ஒரு காஃபி குடிச்சிடலாம் அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் வந்து காலம்புற இந்த ஜன்னலை திறந்த உடனே கண்டிப்பாக இவர் வந்து உட்காந்துடுவார். அவர் வந்து நம்மளை வந்து ஒரு குரல் விட்டு கூப்பிடுவாங்க. இதுதான் வந்து என்னுடைய ரொட்டீன். நான் வந்து நான் வந்து ஜன்னல் ஓப்பன் பண்ணாவே அவர் வந்து எப்படி வந்து உட்கார்றாருன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எதனா சாப்பிட்றதுக்கு சமைச்ச உடனே எடுத்துகிட்டு போய் நான் வைப்பேன். ஸோ அதனால் என் கூட கொஞ்சம் ஜெல் ஆயிட்டாங்க. இப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா, சர்க்கரை பொங்கல் பண்ணுறாங்க. சர்க்கரை பொங்கல். ஸோ வெல்லம் பொங்கல் கிடையாது, சர்க்கரை பொங்கல். இதுதான் நாங்கள் வந்து வருஷம் புரட்டாசி முதல் வாரத்தில் சர்க்கரை பொங்கல் தான் பண்ணுவோம். ஸோ அதை தான் பண்ணிட்டுருக்காங்க. எவ்வளோ சர்க்கரை கொட்டுறாங்க பாருங்கள். ஆனால் வந்து இது நாட் ஹெல்தி. இருந்தாலும் நம்மளுக்கு அப்போல்லாம் தெரியாது இல்லைங்களா. இப்போ தான் வந்து நம்ம சர்க்கரை வந்து ஹெல்தி இல்லை அப்படின்றோம். ஆனால் வந்து நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா வந்து சமைச்சு கொடுத்தாங்கன்னா எனக்கு இந்த பொங்கல் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஒரு பக்கம் வந்து அந்த வெள்ளை மூக்கடலை வெந்தாச்சு. ஸோ இதுவும் தாளித்து ரெடி ஆகிடும். ஸோ குக்கிங் வந்து காலம்பரையே சீக்கிரமாக எழுந்துட்டோம், ஒரு 4:30 அந்த மாதிரி. ஸோ வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக வச்சுட்டு எல்லாருமே குளிச்சுட்டு அதுக்கு அடுத்தது தான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எங்களுக்கு ரொம்பவே சீக்கிரமாக முடிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து ஒரு குயிக்காக வந்து இலை போட்டு பெருமாளுக்கு தீபார்த்தனை காட்டிடலாம். ஸோ அதனால தான் வந்து இந்த குக்கிங் வந்து பண்ணிட்டுருக்கோம். ஆக்சுவலாக எல்லார் வீட்லேயும் இது வந்து நடந்துட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா புரட்டாசி முதல் வாரம் சனிக்கிழமைனா வந்து பயங்கர ஸ்பெஷலுங்க. அது வந்து எங்கள் வீட்டில் அது வந்து நல்லாவே தெரியும். சூப்பராக இருக்கும். பெருமாள் பாட்டெல்லாம் போட்டுட்டு ரொம்பவே ஒரு பக்தியில் ஆழ்ந்திருப்போம். அண்டு இது வந்து முந்திரி, பாதம் அண்ட் திராட்சை இது வந்து பொங்கலுக்கு செஞ்சுட்டுருக்கோம். ஸோ வறுபட்டுருக்காங்க, வறுத்துட்டுருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நானுமே நிறைய எங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் கூட இந்த பொங்கல் சாப்பிட்ருக்கேன். ஆனால் எங்கள் அம்மா செய்கிற மாதிரி வராது. அது நான் வந்து ஒரு இதுவாக சொல்லலாம், ப்ரௌடாக. ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த பொங்கல் வந்து செம்மையாக இருக்கும். எங்கள் ரிலேட்டிவ் கூட இந்த சர்க்கரை பொங்கல் பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் அம்மாவோட ஸ்டைலுக்கு வராது. ரொம்பவே டேஸ்ட்டாக டெலிஷியஸாக இருக்கும். ஸோ எனக்கு கொஞ்சம் இந்த சர்க்கரை பொங்கல் செய்யும் பொழுது எனக்கு கொஞ்சம் அதிகமாக செய்யுங்கன்னு சொல்லிடுவேன். ஸோ எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். வருஷத்தில் ஒரு நாள். ஸோ அதில் என்ன சிக்கனும் சாப்பிடாமல் இருக்கிறது டயட் அப்படின்லாம் பார்க்காம அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்ருவோம். அதுக்கு அடுத்தது வந்து இந்த வெள்ளை மூக்கடலையே தாளிப்புக்கு போட்டுருவாங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சாதம் வச்சுட்டோம். ஸோ சாதம் வெந்துட்டோன்னே இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். இதெல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா அதுக்கு அடுத்தது எல்லாமே ஈஸியாக இருக்கும், குயிக்காக. ஏன்னா பருப்பு போட்டு சாம்பார் பண்ணிட்டோன்னா வேலை முடிஞ்ச மாதிரி தான்.
ஸோ உங்கள் வீட்லேயும் புரட்டாசி எப்படியெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ஒவ்வொரு லைக்கும் என்னோட மிக மிக மிகப்பெரிய மோட்டிவேஷன் அண்ட் ரொம்பவே எந்துவாக இருப்பேன் அதெல்லாம் நான் பார்த்தேன்னா. அண்ட் அதே மாதிரி எனக்கு வந்து நீங்கள் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குற மாதிரி நிறைய பேர் எனக்கு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு மிக மிக மிகப்பெரிய தேங்க்ஸ்ன்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து பருப்பு சாம்பாருக்காக பருப்பு போட்டிருக்கேன். ஸோ இதுலேயுமே நான் வந்து உருளைக்கிழங்கை வந்து பீல் பண்ணிவிட்டு அதில் போட்டு வேக வச்சிருவேன். ஸோ 2 in 1ன்ற மாதிரி இருக்கும். எனக்கும் ஈஸியாக போயிடும் ஒரு குக்கிங் வந்து. ஸோ அதனால தான். ஸோ கேரட் பீன்ஸ் எல்லாம் நல்லா ஒரு ஃபைன் சாப்பாக பண்ணி வச்சுட்டாங்க. இதுவுமே குயிக்காகிடும். ஏன் நான் எப்பயுமே கொஞ்சம் ஒரு 7 o'clock அந்த மாதிரி எழுந்துக்கிற ஆள். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 4:30க்கு எழுந்த உடனே எனக்கு வந்து குக்கிங் வந்து ரொம்பவே குயிக்காக முடிஞ்சிருச்சு. ஒரு 9 o'clockக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ தான் நினச்சேன் இனிமேல் அந்த மாதிரியே எழுந்துக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு மிச்ச டைம்லாம் வந்து நமக்கு லீஷராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது இன்றைக்கி. ஏன்னா வந்து நேத்திக்கு நாங்கள் இதை பற்றி பிளான் பண்ணும்போது ஐயோ நாளைக்கு இவ்வளோ செய்யணுமே என்ன பண்ணுறது, கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து எல்லாமே பண்ணணும், அதுவே மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. சரி இதை எப்படி பண்ணுறது, எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ற மாதிரி. இப்போ கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் தான். எங்கள் அம்மா எப்பவுமே இந்த கேரட் பீன்ஸ் ஏதாவது பண்ணாங்கன்னா ஒரு பீன்ஸை விட்டே ஆவாங்க. அது என்ன மேஜிக்குன்னு தெரியல, அது எப்படியோ மிஸ் ஆகிடுது. ஸோ அதுதான் அங்கே எப்பயுமே வந்து கொஞ்சம் சீக்கிரமாக இதுக்கு தான் வந்து நிறைய ஒரு லெஜண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க போல். சீக்கிரமாக எழுந்தால் வந்து நிறைய நம்ம ஒரு டைம் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் லேட்டாக எழுந்தால் எல்லாமே லேட்டாக அப்படி போயின்னு இருக்க மாதிரி நமக்கே அந்த ஒரு ஃபீல் வந்துடுது. ஒரு லஞ்சே வந்து ஒரு 2 o'clock அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக காலேஜ் போகிற பசங்க இருக்கிறதுனால நம்ம குயிக்காக வந்து ஸ்கூல் போகிற பசங்கன்னா நம்ம குயிக்காக வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஐயோ லஞ்ச் கட்டி கொடுத்துடணும், அவங்க எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ காலேஜ் போகிற பசங்க இருக்கிறதுனால வந்து ஒரு லீஷராக வெறும் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் காலம்பரை பண்ணி கொடுத்துட்டா அதுக்கு அடுத்தது சூடாக வந்து அவங்க லஞ்ச் சாப்பிட்ருப்பாங்க அப்படின்ற மாதிரி. அந்த ப்ராசஸ் வந்து பெரிய ஒரு இழுத்துட்டே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஒரு காலம்பரை எழுந்துக்கும் போது ஒரு டிவைனாக இருந்தது. உண்மையிலே சொல்லப்போனால் எனக்கு அப்படி தாங்க ஃபீல் ஆச்சு. அப்போ தான் வந்து இனிமேல் இல்லை, இந்த மாதிரி ஒரு நாள் கிழமை வந்தால் அட்லீஸ்ட் அந்த டேனாச்சும் நம்ம வந்து காலம்பரையே எழுந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டுருக்கேன். இப்போ சாம்பாரும் ஒரு சைடில் வந்து ரெடி ஆகிட்டுருக்கேன். மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு ஒரு அட்டகாசமான சாம்பாருங்க. சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் நான் பருப்புலேயே உருளைக்கிழங்கு போட்டதுனால அதுலேயுமே வந்து வீட்டு மிளகாத்தூள் போட்டு கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டு ஒரு கறிவேப்பிலை தூவி போட்டு ஒரு ஃப்ரை, அதுவுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் ரொம்ப நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைமில் செய்கிற சமையல் வந்து ரொம்பவே ஒரு சூப்பராக இருக்கும். அது எப்படி தான் வரும் தெரியாது. இதே சாம்பார் தான் நம்ம டெய்லி வைப்போம். ஆனால் அதில் ஏதாவது கொஞ்சம் உப்பு கூடுதலாக உப்பு கம்மியாக அந்த மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இந்த சாமி நாள் அந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் டைம் வருது அப்படின்னா நம்ம சமைக்கிற சமையல் எல்லாமே கடவுளுக்கு படைக்க போகிறோம் அப்படின்னா வந்து அந்த சமையலே வந்து ஒரு கடவுளே நமக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி, அவ்வளோ ஒரு ப்ளெஸ் பண்ண மாதிரி இருக்குது. ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. எல்லா சமையலும் ஒன்றுத்துக்கு ஒன்று போட்டி போட்டுட்டு நான் தான் நல்லா இருப்பேன், நான் தான் நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு இருந்தது. அவ்வளோ நல்லா இருந்தது. என் பசங்க ஒரு குயிக்காக யாரையும் வந்து ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் வந்து இன்றைக்கி சமைச்ச எல்லா சமையலுமே சூப்பர் டூப்பருங்க. எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஒரு ரசம் அவ்வளோ தேவாமிரதம் மாதிரி இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. நான் மூக்கடலை தண்ணி இருக்குது இல்லைங்களா, வெள்ளை மூக்கடலை வேக வச்சேன்ல, அந்த தண்ணி வந்து நான் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுதான் வந்து ரசமாக வச்சேன்.
ஸோ சூப்பராக இருந்ததுங்க. இப்போ வந்து சாம்பார் வந்து தாளிப்புக்காக ரெடி ஆயின்ட்டுருக்கு. ஸோ உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி வந்து ஒரு ஹெக்டிக்கான ஒர்க் வந்து போயின்னு இருந்ததா அப்படின்னு. ஆக்சுவலாக நான் வந்து நேத்திக்கு தான் அந்த மாதிரி ஒரு 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 மாதிரி இருந்தேன். எப்படிடா இவ்வளோ சமையல்லாம் முடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. காலம்பற சீக்கிரமாக எழுந்தோடனே அந்த மைண்டே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு கொடுத்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் ரொம்பவே சீக்கிரமாக எனக்கு எல்லா சமையலுமே குயிக்காக முடிஞ்சது. ஆக்சுவலி எங்கள் அம்மா தான் வந்து எல்லாமே அந்த தாளித்து கொட்டுறது, சாம்பார் பண்ணுறது எல்லாமே அவங்க தான். அவங்க என்னென்னு சொல்லிடுவாங்க. நான் ஏற்கனவே இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் நறுக்கி வச்சுடுவேன். ஸோ அவங்க எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று சேர்த்து சூப்பராக அவங்க கைப்பக்குவம் தாங்க. எங்கள் அம்மாவோட கைப்பக்குவம் ரொம்பவே டேஸ்ட்டாக, ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும். ஒரு டாப் நாட்ச்ன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பர் டூப்பராக இருக்கும் பாருங்கள். மூக்கடலை தண்ணிக்கு அதில் வந்து புளியை வந்து போட்டு வச்சுட்டோம். இப்போ வந்து ரசம் தாளிக்க போகிறோம். ஸோ ரசத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் எங்கள் அம்மா வந்து மிக்சியில் போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அதை நல்லா கிரைண்ட் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ தாளித்து அப்படியே வந்து இந்த ரசத்தில் வந்து கொட்டி விட்டுருவாங்க. சூப்பராக இருக்குங்க. அந்த ஸ்மெல் கிச்சனில் வீடியோ எடுக்கும்போது அது வந்து ஒரு மாதிரி பயங்கர பசியை தூண்டுற ஒரு விஷயம். அது வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல. அவ்வளோ சூப்பராக பசி எடுக்கிற மாதிரியே இருக்கும். ஆக்சுவலாக எங்களுக்கு ஒரு பக்கம் வந்து சாமி அலங்காரம் பண்ணணும். ரொம்ப அழகாக வந்து இலை போட்டு படைக்கணும். நம்ம சமைச்சதை எல்லாமே பெருமாள் கிட்ட படைச்சி தீபார்த்தனை காட்டணும். அந்த மைண்டில் அதுதான் ஓடிட்டு இருந்தது. ஸோ அதோட வேலை வந்து ரொம்ப மும்முரமாக போயின்னு இருந்தது. எல்லாமே எங்கள் அம்மா வந்து பர்ஃபெக்டாக செஞ்சுருவாங்க. அவங்க வந்து ஒரு ஷெட்யூல் போட்டுப்பாங்க. இதை பண்ணிட்ட அடுத்து அதை பண்ணணும், அதுக்கு அடுத்து இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ரசம் வந்து வேறு லெவலில் இருந்தது. எல்லாமே ரெடி ஆகிட்டு டைனிங்கில் வந்துருச்சு சூப்பராக. இப்போ வந்து சாமி அலங்காரம் பண்ணி பண்ணுறது தான் வேலை. ஸோ இது வரைக்கும் நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது வடை மாவு.